அனைவருக்கும் வணக்கம். கடின உழைப்புக்கு மாற்று இல்லை சொன்னவர் தாமஸ் ஆல்வா எடிசன். அப்படின்னா அது ஹார்ட் ஒர்க் இருக்குல்ல, அதுக்கு வேற நிகர ஏதாவது மாற்று இருக்குதான்னா இல்லவே இல்லை. அதனால் நீங்களும் அந்த கடின உழைப்போடு இந்த சிவில் ஜட்ஜ் 2023க்கான அந்த வைவா தேர்வுக்கு கடின உழைப்போடு பயிற்சி செய்து வந்தால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி இன்றைய வகுப்பில் இப்பொழுது சிவில் ஜட்ஜ் 2023 வைவா கொஸ்டின்ஸ்ல சிஆர்பிசியில் இருக்கின்ற ஒரு 10 முக்கியமான கேட்பதற்கு வாய்ப்புள்ள ஒரு 10 கேள்வி பார்ப்போம். முதலாவது கேள்வி என்னவென்றால், can a police officer conduct a prosecution of a case? இப்ப நான் ஒரு காவல் அதிகாரியா இருக்கிறேன், போலீஸ் ஆபீசர். அப்படி இருக்கின்ற போது நானே நீதிமன்றங்கள் நடைபெறுகின்ற வழக்கை ப்ராசிக்யூஷன் சார்பாக, இப்ப ஏபிபி இருக்காங்க, பிபி இருக்காங்க, அந்த மாதிரி அவர்கள் சார்பாக அந்த வழக்கை நான் நடத்த முடியுமா? ஆஸ் ஏ போலீஸ் ஆபீசர் முடியுமா முடியாதா? முடியும். போலீஸ் ஆபீசரும் அந்த ப்ராசிக்யூஷன் நடத்த முடியும். சொல்லுகின்ற பிரிவு எது? அண்டர் செக்ஷன் 302 செக்ஷன் 1 ஆஃப் சிஆர்பிசி 1973. ஆனால் இப்ப நான் எந்த படிநிலைக்கு கீழ் இருக்கக்கூடாது? டிஎஸ்பியா இருக்கணுமா, இன்ஸ்பெக்டரா இருக்கணுமா, இல்ல எஸ்ஐயா இருக்கணுமா என்றால் நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் இன்ஸ்பெக்டர். அந்த ஆய்வாளர், காவல் ஆய்வாளருடைய படிநிலைக்கு கீழ் அல்லாதவராக நான் இருக்க வேண்டும். ப்ரொவைடட் அப்படி இருந்துட்டா எல்லா கேஸும் நடத்தலாமன்னால், நான் ஒருவேளை அந்த வழக்கு நடக்குதுல நீதிமன்றத்தில், அந்த வழக்கினுடைய புலனாய்வில் நான் பங்கெடுத்து கொண்டிருக்க கூடாது. இல்ல சார், நான் முழுவதுமா இல்ல, ஒரே ஒரு அந்த சீசர் தான் மகசை தான் கைப்பற்றினேன், அது இல்ல அப்சர்வேஷன் மகசை ரெக்கார்ட் பண்ணேன், எந்த விதமான பார்ட்டும் அந்த இன்வெஸ்டிகேஷன் இல்லாத நபராக நான் இருக்க வேண்டும். சரி, இரண்டாவது கேள்வி, whether an accused can file an application to transfer the case before judicial magistrate. ஒரு நடுவர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடக்குது. இப்ப நான் தான் அக்யூஸ்டு. இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் 1 திருவள்ளூர்ல வழக்கு நடக்குது. அப்போ அந்த வழக்கை இந்த நீதிமன்றத்தில் நான் நடத்த விரும்பவில்லை, நான் வேறு ஒரு நீதிமன்றத்துக்கு நடத்த விரும்புகிறேன், வேறு ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் மாற்றித்தாருங்கள் என்று இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் 1 திருவள்ளூர் முன்னால் நான் ஒரு விண்ணப்பம் செய்ய முடியுமா? அப்படி செய்து என்னுடைய வழக்கை வேறொரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு மாற்றிக்கொள்ள முடியுமா என்றால் எஸ், முடியும். அண்டர் வாட் ப்ரொவிஷன்? எந்த பிரிவு என்றால் அண்டர் செக்ஷன் 191 ஆஃப் சிஆர்பிசி 1973. சரி, மூன்றாவது கேள்வி, which provision states that a magistrate cannot try a case in which he is a party or personally interested? இப்போ நீங்க சிவில் நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க. அவ்வாறு இருக்கின்ற போது, ஒரு வழக்கு நடைபெறுகின்ற போது நீங்க அதுல பார்ட்டியா இருக்கிறீங்க, பார்ட்டியா தரப்பினராக இருக்கிறீங்க, அல்லது அந்த வழக்கிலே நீங்களே இன்ட்ரெஸ்ட் பார்ட்டியாக இருக்கின்ற போது அந்த வழக்கை நீங்களே நடத்த முடியுமா முடியாதா? நடத்த முடியாது. அவ்வாறு நடத்த கூடாது அல்லது நடத்த முடியாது என்று சொல்லுகின்ற சிஆர்பிசியினுடைய ப்ரொவிஷன் எது என்று சொன்னால் 479 ஆஃப் சிஆர்பிசி 1973. இந்த ரிலவெண்ட் மேக்ஸிமம் ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கிறோம். நிமோ டெபிட், இருந்தாலும் ஒன் மோர் சொல்லிடுறேன். நிமோ டெபிட் எஸ்ஏ ஜூடெக்ஸ் இன் ப்ரொபெரியா காசா. ஓகே, இப்ப நான்காவது கேள்வி என்னவென்றால், which provision state that during an investigation when a person comes forward to make a statement on his own free will, a police officer or other person shall not prevent by caution or otherwise. இப்போ ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்குது, அதாவது புலனாய்வு நடக்கின்ற பொழுது ஒரு நபர் தன்னிச்சையாக வாலண்டர்லி 39 ஐபிசி படி அவரே வராரு, ஐயா இந்த வழக்கை பத்தி எனக்கு தெரியுங்க, நான் ஒரு வாக்குமூலம் கொடுக்க வரேன்னு சொல்றாரு. அவரை பார்த்து அந்த காவல் அதிகாரி அல்லது வேறு ஒரு நபரோ, டேய் வேணாம் வேணாம் கொடுக்காத, நீ போடா போடா அப்படி என்று அவரை சைகை காட்டி அவரை அந்த வாக்குமூலம் கொடுக்க விடாமல் தடுக்க முடியுமா? தடுக்கலாமா என்றால் அவரை எச்சரிக்கை செய்தல் கூடாது. இதை சொல்லுகின்ற பிரிவு எது என்று சொன்னால் 163 செக்ஷன் 2 ஆஃப் சிஆர்பிசி 1973. சரி,
ஐந்தாவது கேள்வி என்னவென்றால், if at any time before the confession is recorded, the person appearing before the magistrate states that he is not willing to make any confession, can the magistrate authorize the detention of such person in police custody? இப்போ ஒருவர் ஒப்புதல் வாக்கு மூலம் ரெக்கார்ட் பண்றாங்க. யாரு ரெக்கார்ட் பண்ண வருகின்ற போது யாரு? மேஜிஸ்ட்ரேட். 164 சிஆர்பிசி படி அவர் வருகின்ற போது சொல்றாரு, நீங்கள் சொல்றாங்க அந்த எதிரி, இப்ப நான் தான் கன்ஃபெஷன் கொடுக்குறேன்னு சொன்னீங்களா மேஜிஸ்ட்ரேட் முன்னால, அம்மா எனக்கு இந்த ஒப்புதல் வாக்குமுறை கொடுப்பதற்கு எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லுகின்ற அவரை நீங்க மேஜிஸ்ட்ரேட், நீங்க இது நீ சொல்ல மாட்டியா, நான் ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்னாலே நீ கன்ஃபெஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்ற, அப்படி என்று கூறி என்னை ரிமாண்ட் செய்ய முடியுமா? முடியாதா? செய்ய முடியாது. போலீஸ் கஸ்டடிக்கு அனுப்ப முடியாது, ரிமாண்ட் செய்ய முடியாது. நோ, ஷல் நாட். எந்த பிரிவுபடி? 164 சப்செக்ஷன் 3 ஆஃப் சிஆர்பிசி 1973. அடுத்து ஆறாவது கேள்வி, where a case relates to 2 or more offenses of which at least one is cognizable, how shall the case be treated? இப்ப 4 அஃபென்ஸ் எல்லாம் இருக்குது, அது 4ல 3 நான் கான்கிரஸ் அஃபென்ஸா இருக்குது, அதுல ஒரு அஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா கான்கிரஸ் அஃபென்ஸா இருக்குது. இப்படி இருக்கின்ற போது அந்த என்டையர் அஃபென்ஸும் என்ன வழக்காக ட்ரீட் செய்யப்படும் என்றால் காகினஸ் அஃபென்ஸாக, அந்த காகினஸ் வழக்காக அது ட்ரீட் செய்யப்படும். இவ்வாறு சொல்லுகின்ற பிரிவு எது என்று சொன்னால் 155 செக்ஷன் 4 ஆஃப் சிஆர்பிசி 1973. சரி, அடுத்து கேள்வி 7th, which provision state that when a convicted person has undergone the period of imprisonment, the jailer shall return the warrant to the court certifying that the sentence has been executed. இப்ப நீங்க மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கிறீங்க, நீங்க ஒருவர் என்ன பண்ணீங்க, தண்டனை கொடுத்து இவரை 1 ஆண்டுகள் சிறையில் இருக்க வேண்டும் என்று ஜெயிலுக்கு அனுப்புறீங்க. இப்ப நான் தான் ஜெயில் அத்தாரிட்டி. அந்த அக்யூஸ் என்ன பண்றா, 1 ஆண்டுகள் சிறையில் கழித்து விட்டார். அது கழித்து விட்ட பிறகு இவர் தாங்கள் விதித்த அந்த சிறை தண்டனையை இந்த சிறைச்சாலையில் அவர் கழித்து விட்டார் என்று சொல்லி ஒரு வாரண்ட், உத்தரவினை மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்ப வேண்டும். அப்படி சொல்லுகின்ற பிரிவு எது என்று சொன்னால் 430 ஆஃப் சிஆர்பிசி 1973. சரி, அடுத்து 8வது கேள்வி வாங்க. whenever any person causes a police officer to arrest another person, if it appears to the magistrate that there was no sufficient ground for causing such arrest, what procedure to be followed by the magistrate? சரி, இப்போ ஒருத்தர் இருக்கிறான், அவன் ஒரு போலீஸ் ஆபீசரை வேறு ஒரு நபரை கைது செய்வதற்காக சொல்றான், கைது செய்வது மாதிரி காசு ஏற்படுத்துறான். அப்படி கைது செய்த பிறகு நீங்க மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கீங்க, இவ்வாறு இவரை கைது செய்வதற்கு எந்த விதமான காரணம் இல்லை என்று, எந்த ஆதாரம் இல்லையே காரணம் இல்லையே என்று நீங்கள் நினைக்கின்ற போது என்ன நடைமுறையை நீங்கள் பின்பற்றலாம் என்று சொன்னால் என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த நபருக்கு, கைது செய்யப்பட்ட நபருக்கு அல்ல, அந்த நபருக்கு அவர் இதனால் அவருக்கு ஏற்பட்ட இழப்பீடு காரணமாக என்ன பண்ணலாம், காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிடலாம். அந்த காம்பன்சேஷன் என்பது எவ்வளவாக இருக்க வேண்டும் அல்லது எவ்வளவு இருக்கலாம் என்று சொன்னால் அந்த செக்ஷன் 358 செக்ஷன் 1 ஆஃப் சிஆர்பிசி படி காம்பன்சேஷன் டு பி டு பர்சன் கிரவுண்ட்லெஸ்லி அரஸ்டட், அந்த யாரு எந்தவித ஆதாரம் எல்லாம் கைது செய்யப்பட்ட அவருக்கு அந்த அமௌண்ட், அந்த தொகையானது எவ்வளவு இருக்க வேண்டும் என்றால் not exceeding ₹1000. பிஃபோர் இதுக்கு முன்னே எவ்வளவு இருந்தது, இதுக்கு முன்னே 100 ரூபாயாக இருந்தது. 1000 ரூபாய் எப்பொழுது மாற்றப்பட்டது அல்லது இன்செர்ட் செய்யப்பட்டது என்றால் 23/6/2006. இப்ப 9th கொஸ்டின் வாங்க. which provision state that where a person has undergone detention for one half of the maximum period of imprisonment specified for that offense during the period of investigation, inquiry or trial, he shall be released by the court on his personal bond with or without sureties. என்ன சொல்றாங்க, ஒருவர் அந்த குற்றத்திற்கு உரிய தண்டனை காலத்தில் பாதி காலத்தை என்ன பண்றாரு, இவ்வளவுதான் 3 வருஷம் தண்டனை இருக்குதுன்னா அது 1.5 வருஷம் கழித்து விட்டார்.
அவ்வாறு 1.5 வருஷம் கழிந்த பிறகு அவரை என்ன பண்ணலாம், மேண்டரியாக பெயிலில் ரிலீஸ் செய்யலாம் என்று சொல்லுகின்ற பிரிவு எது என்று சொன்னால் 436 கேபிட்டல் ஏ ஆஃப் சிஆர்பிசி 1973. இது எப்பொழுது இன்சர்ட் செய்யப்பட்டது என்று சொன்னால் 23/6/2006. கடைசியான கேள்வி என்னவென்றால், which provision states that whenever a person of unsound mind or mental retardation, the court shall order release of such person on bail. என்ன சொல்றாங்க, புத்தி சுவாதீனம் இல்லாத நபர் அல்லது மனவளர்ச்சி குன்றிய நபர் என்று தெரிந்தால் அவரை நீதிமன்றமானது பிணையில் கண்டிப்பாக ஜாமீனில் விட வேண்டும் என்று சொல்லுகின்ற பிரிவு எது என்று சொன்னால் 330 ஆஃப் சிஆர்பிசி 1973. இவ்வாறாக முக்கியமான கேள்விகள் சிஆர்பிசியில் என்னென்ன இருக்கிறது என்பதை தேர்வு செய்து உங்களுடைய நீதிபதி தேர்வு 2023 வைவாக்கு தயார் செய்து வந்தால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.